ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னால் அவன்கிட்ட அதை சொல்ல முடியாது. என்னால் அவன்கிட்ட அதை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ காண்ட் டெல் ஹிம் தேட். ஐ காண்ட் டெல் ஹிம் தேட். ஐ காண்ட் அப்படின்னா என்னால் முடியாது. ஐ காண்ட் டெல் அப்படின்னா என்னால் சொல்ல முடியாது. டெல் அப்படின்னா சொல்கிறது. ஹிம் அப்படின்னா அவனிடம். என்னால் அவன்கிட்ட சொல்ல முடியாது. ஐ காண்ட் டெல் ஹிம் தேட் அப்படின்னா அதை என்னால் அவன்கிட்ட சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். யாரும் உதவிக்கு வரமாட்டாங்க. யாரும் உதவிக்கு வரமாட்டாங்க. எனக்கு உதவி பண்ண யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். நோ ஒன் வில் கம் டு ஹெல்ப் மீ. நோ ஒன் வில் கம் டு ஹெல்ப் மீ. நோ ஒன் அப்படின்னா யாரும் இல்லை, யாரும் இல்லை. நோ ஒன் வில் கம் அப்படின்னா இன்னும் யாரும் வரமாட்டாங்க. டு ஹெல்ப் மீ. டு ஹெல்ப் அப்படின்னா உதவுவதற்கு. மீ எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. நோ ஒன் வில் கம் டு ஹெல்ப் மீ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நம்ம அவகிட்ட அப்புறமா பேசுவோம். நம்ம அவகிட்ட அப்புறமா பேசிக்கலாம். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We can talk to her later. We can talk to her later. We can talk to her. நம்ம அவகிட்ட பேசிக்கலாம். லேட்டர் அப்படின்னா அப்புறமா. நம்ம அவகிட்ட அப்புறமா பேசிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நம்ம மற்றதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம். நம்ம மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஸோ நீ இப்போ வீட்டுக்கு போ, நம்ம மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We will talk about the rest later. We will talk about the rest later. We will talk அப்படின்னா நம்ம பேசிக்கலாம். about the rest அப்படின்னா மற்றதெல்லாம் பற்றி. later அப்படின்னா அப்புறமா. We will talk about the rest later. நம்ம மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவள் என்னை திரும்பி பார்க்குறா. அவள் என்னை திரும்பி பார்க்குறா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She is looking back at me. She is looking back at me. She is looking back அப்படின்னா அவள் திரும்பி பார்க்குறா. at me அப்படின்னா என்ன. அவள் என்ன திரும்பி பார்க்குறா. ஷீ இஸ் லுக்கிங் பேக் அட் மீ. என்கிட்ட வேறு ஏதாவது சொல்லு. என்கிட்ட வேறு ஏதாச்சும் சொல்லு. அவனை பற்றி வேறு ஏதாவது என்கிட்ட சொல்லு. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டெல் மீ சம்திங் எல்ஸ் அபவுட் ஹிம். டெல் மீ சம்திங் எல்ஸ் அபவுட் ஹிம். டெல் மீ என்கிட்ட சொல்லு. சம்திங் எல்ஸ் வேறு ஏதாவது. அபவுட் ஹிம் அவனை பற்றி என்கிட்ட வேறு ஏதாவது சொல்லு. டெல் மீ சம்திங் எல்ஸ் அபவுட் ஹிம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் கண் சகப்பாயிடுச்சு. அவன் கண் செவந்து போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? His eyes turned red. His eyes turned red. His eyes அவனோட கண் turned red அப்படின்னா செவந்து போயிடுச்சு. அவன் கண் செவந்து போயிடுச்சு. His eyes turned red. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நிலமை ரொம்ப மோசமாயிடும். நிலமை ரொம்ப மோசமாயிடும். பார்த்து நடந்துக்க, நிலமை ரொம்ப மோசமாயிடும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? திங்ஸ் வில் பிகம் வெரி டிஃபிகல்ட். திங்ஸ் வில் பிகம் வெரி டிஃபிகல்ட். திங்ஸ் வில் பிகம் வெரி டிஃபிகல்ட் அப்படின்னா நிலமை ரொம்ப மோசமாயிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கான சரியான ஆள் நீ தான். இதுக்கு சரியான ஆள் நீ தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஆர் த ரைட் பர்சன் ஃபார் திஸ். You are the right person for this. You are the right person. நீ தான் சரியான ஆள். for this இதுக்கு நீ தான் சரியான ஆள். You are the right person for this. ஸோ இதை பண்ணுறதுக்கு சரியான ஆள் நீயாக தான் இருப்ப. இதை பண்ணுறதுக்கு சரியான ஆள் நீயாக தான் இருப்ப. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You will be the right person to do this. You will be the right person to do this. You will be the right person. நீ தான் சரியான ஆளாக இருப்ப. டு டூ திஸ் இதை பண்ணுறதுக்கு நீ தான் சரியான ஆளாக இருப்ப. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. நீ இதை நம்பி தான் ஆகணும். நீ இதை நம்பி தான் ஆகணும். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? யூ மஸ்ட் பிலீவ் இட். யூ மஸ்ட் பிலீவ் இட். யூ மஸ்ட் பிலீவ் அப்படின்னா நீ கண்டிப்பாக நம்பணும். நீ இதை நம்பி தான் ஆகணும். யூ மஸ்ட் பிலீவ் இட். ஓகேவா? அவளால் இதை ஏற்றுக்க முடியலை. அவளால் இதை ஏற்றுக்க முடியல. அதனால தான் அவள் இப்படி கோவப்பட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஷீ குடண்ட் அக்செப்ட் இட். ஷீ குடண்ட்
accept it. She couldn't accept அப்படின்னா அவளால் ஏற்றுக்க முடியலை. could not தான் couldn't ஷார்ட்டாக சொல்கிறோம். ஓகேவா? she couldn't அவளால் முடியலை. accept it இதை ஏற்றுக்க அவளால் முடியலை. accept அப்படின்னா ஏற்றுக்கிறது. ஓகேவா? she couldn't accept it. இதுவே அவளால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதை பற்றி யோசிக்காத, அதை பற்றி யோசிக்காத அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் திங்க் அபவுட் தட். டோன்ட் திங்க் அபவுட் தட். திங்க் அப்படின்னா யோசிக்கிறது, நினைக்கிறது. டோன்ட் திங்க் அப்படின்னா நினைக்காத, யோசிக்காத. அபவுட் தட் அதை பற்றி யோசிக்காத. டோன்ட் திங்க் அபவுட் தட். ஓகேவா? இதுவே அதை பற்றி யோசிக்கிறத நிறுத்து, அதை பற்றி யோசிக்கிறத நிறுத்து. ஸ்டாப் திங்கிங் அபவுட் தட். ஸ்டாப் திங்கிங் அபவுட் தட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை அப்படிலாம் ஈஸியாக என்னால் விட முடியாது, இதை ஈஸியாக சுலபமாக என்னால் விட முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ காண்ட் லெட் திஸ் கோ ஈஸிலி. ஐ காண்ட் லெட் திஸ் கோ ஈஸிலி. ஐ காண்ட் லெட் திஸ் கோ அப்படின்னா என்னால் இதை போக விட முடியாது. ஈஸிலி சுலபமாக, இதை சுலபமாக என்னால் போக விட முடியாது. ஐ காண்ட் லெட் திஸ் கோ ஈஸிலி. ஓகேவா? இந்த பிரச்சனைக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த பிரச்சனைக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? தே ஹாவ் நத்திங் டு டூ வித் திஸ் இஷ்யூ. தே ஹாவ் நத்திங் டு டூ வித் திஸ் இஷ்யூ. தே ஹாவ் நத்திங் டு டூ அப்படின்னா அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. வித் திஸ் இஷ்யூ இந்த பிரச்சனைக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகேவா? தே ஹாவ் நத்திங் டு டூ வித் திஸ் இஷ்யூ. நான் எல்லாரையும் இதை பண்ண சொல்ல போகிறேன், நான் எல்லார்கிட்டையும் இதை பண்ண சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் எவ்ரி ஒன் டு டூ திஸ். ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் எவ்ரி ஒன் டு டூ திஸ். ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் எவ்ரி ஒன் அப்படின்னா நான் எல்லார்கிட்டையும் சொல்ல போகிறேன். டு டூ திஸ் இதை பண்ண சொல்லி நான் எல்லார்கிட்டையும் சொல்ல போகிறேன். ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் எவ்ரி ஒன் டு டூ திஸ். நான் யாருன்னு அவள் புரிஞ்சுப்பா. நான் யாருன்னு அவள் புரிஞ்சுக்குவா. நான் யாருன்னு அவள் சீக்கிரமாகவே புரிஞ்சுக்குவா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஷி வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹூ ஐ எம் சூன். ஷி வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹூ ஐ எம் சூன். ஷி வில் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா அவள் புரிஞ்சுப்பா. ஹூ ஐ எம் நான் யாருன்னு அவள் புரிஞ்சுப்பா. சூன் அப்படின்னா சீக்கிரமாக. நான் யாருன்னு அவள் சீக்கிரமாக புரிஞ்சுப்பா. ஷி வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹூ ஐ எம் சூன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? நான் அவளை சும்மா விட மாட்டேன். நான் அவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் நாட் ஸ்பேர் ஹர். ஐ வில் நாட் ஸ்பேர் ஹர். ஸ்பேர் அப்படின்னா சும்மா விடுறது. ஐ வில் நாட் ஸ்பேர் ஹர் நான் அவளை சும்மா விட மாட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ தான் ஞாபகப்படுத்த சொன்ன. நீ தான் ஞாபகப்படுத்த சொன்னேன். நீ தான் என்கிட்ட ஞாபகப்படுத்த சொன்ன, அதான் நான் உனக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? யூ ஆஸ்ட் மீ டு ரிமைண்ட் யூ. யூ ஆஸ்ட் மீ டு ரிமைண்ட் யூ. யூ ஆஸ்ட் மீ நீ தான் என்கிட்ட சொன்ன, என்கிட்ட கேட்டுக்கிட்ட, இதை பண்ண சொல்லி என்கிட்ட கேட்டுக்கிட்ட. என்னது? டு ரிமைண்ட். ரிமைண்ட் அப்படின்னா ஞாபகப்படுத்துறது. ஸோ டு ரிமைண்ட் யூ உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு நீ தான் என்கிட்ட சொன்ன. யூ ஆஸ்ட் மீ டு ரிமைண்ட் யூ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அவனை ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்கேன். நான் அவனை நேரில் பார்த்ததில்லை, நான் அவனை ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் சீன் ஹிம் ஒன்லி இன் ஃபோட்டோ. ஐ ஹாவ் சீன் ஹிம் ஒன்லி இன் ஃபோட்டோ. ஐ ஹாவ் சீன் ஹிம் நான் அவனை பார்த்துருக்கேன். ஒன்லி இன் ஃபோட்டோ ஃபோட்டோவில் தான் நான் அவனை பார்த்துருக்கேன். ஐ ஹாவ் சீன் ஹிம் ஒன்லி இன் ஃபோட்டோ. ஓகேவா? நான் அவனை நேரில் பார்த்துருக்கேன். நான் அவனை நேரில் பார்த்துருக்கேன். நீ அவனை நேரில் பார்த்துருக்கேன். நான் அவனை நேரில் பார்த்துருக்கேன். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் சீன் ஹிம் இன் பர்சன். ஐ ஹாவ் சீன் ஹிம் இன் பர்சன். இன் பர்சன் அப்படின்னா நேரில். ஐ ஹாவ் சீன் ஹிம் நான் அவனை பார்த்துருக்கேன், நான் அவனை நேரில் பார்த்துருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், மற்றதெல்லாம் நம்ம நாளைக்கு பேசலாம். மற்றதெல்லாம் நம்ம நாளைக்கு பேசலாம் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? லெட்ஸ் டாக் அபவுட் த ரெஸ்ட் டுமாரோ. லெட்ஸ் டாக் அபவுட் த ரெஸ்ட் டுமாரோ. லெட்ஸ் டாக் இன்னும் பேசலாம், நம்ம பேசலாம். அபவுட் த ரெஸ்ட் மற்றதெல்லாம் பற்றி நம்ம பேசலாம். டுமாரோ நாளைக்கு. மற்றதெல்லாம் பற்றி நம்ம நாளைக்கு பேசலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் ஏன் இதெல்லாம் வாங்கினான்?
அவன் ஏன் இதெல்லாம் வாங்கினான், நான் அவன்கிட்ட இதெல்லாம் வாங்கவே சொல்லலையே, அவன் ஏன் இதெல்லாம் வாங்கினான் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? Why did he buy these things? Why did he buy these things? Why did he buy? Buy அப்படின்னா வாங்குறது. ஸோ why did he buy? அவன் ஏன் வாங்கினான், did யூஸ் பண்ணியிருக்கோம், வாங்கினான். These things இது எல்லாம் அவன் ஏன் வாங்கினான். Why did he buy these things? ஓகேவா. அவன் அந்த இடத்த விட்டு ஓடிட்டான், அவன் அந்த இடத்த விட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He ran away from that place. He ran away from that place. He ran away அவன் ஓடிட்டான். From that place அந்த இடத்த விட்டு அவன் ஓடிட்டான். ஸோ இதுவே நான் அந்த இடத்த விட்டு ஓடிடுவேன், நான் அந்த இடத்த விட்டு ஓடிடுவேன் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.